அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தருமபுரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்ந்த நந்தினி என்பவரின் இரட்டை குழந்தை பிரசவத்தின் போது வயிற்றிலேயே உயிரிழந்திருப்பதாக அவர்களது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் பரிதா. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி அடுத்த ஒட்டப்பட்டி பகுதியை சேர்ந்தது அருண்குமார், அவருடைய மனைவி நந்தினி. இவங்களுக்கு கடந்த ஆண்டு திருமணம் முடிந்து அந்த நந்தினி கருவம் விட்டுறாங்க. இதனால அங்க தருமபுரி நகரில் இருக்க பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய குமுதா என்ற தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனை செஞ்சு அங்கிருந்து அவங்க மாதம் பரிசோதனை செஞ்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில இன்று அவர்களுக்கு அந்த 10 மாதம் நேரம் ஒதுக்கி கொடுத்து இன்று குழந்தை பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா நேற்று அந்த நந்தினி அந்த குமுத மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நந்தினிக்கு அந்த அதாவது ஒரு சில ஊசிகள் போட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய உடல் உபாதைகள் ஏற்படும், அதனால மயக்கம் ஏற்படும், வாந்தி ஏற்படும் சொல்லி அவங்களுக்கு முன்னிருந்தே அது அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் திடீர்னு செவிலியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே அந்த ஊசி தெரிவிச்சிருக்காங்க. இதுல மயக்கம் இருந்த நந்தியை கீழே விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாந்தி எடுத்து ஒரு இதான சோர்வு அடைஞ்சிருக்காங்க. இதனால திடீர்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பல்ஸ், அதாவது அவங்களோட பல்ஸ் குறைய வரவே திடீர்னு அரசு மருத்துவமனைக்கு இவங்க அனுமதிக்கணும். இங்க அதுக்கு அவங்க உண்டான உபகரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு 108 ஆம்புலன்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க வராதனால தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு, அதாவது அரசு மருத்துவமனைக்கு கூட்டு அழைத்து சென்று அங்க பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் அந்த வயிற்றிலே குழந்தை இறந்து விட்டதாக அவங்க தெரிஞ்சதுனால ஆத்திரமடைந்த அந்த நந்தினி உறவினர்கள் ஒன்று சேர்ந்து இன்று அந்த தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு அந்த சாலையில் மறியலும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனே அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை, நகர காவல்துறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொன்னதுனால அவங்கள கலைஞ்சிருந்தாங்க. இதனால சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல அந்த சைடுல அதாவது அந்த பள்ளிக்கூட நேரமா இருந்ததுனால போக்குவரத்து வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பேருந்துகளையும் அருகே இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனை இது போன்ற செயல்கள் செய்ததுனால யாரும் இது எங்களை நம்பி அதாவது இந்த அருண்குமார் நந்தினி தம்பதியை போல வேற யாரும் ஏமாறக்கூடாதுன்றது அவங்களோட அந்த முற்றுகை போராட்டத்தில் அவங்க கோஷங்களை எழுப்பினாங்க. சரிதா? விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.